ஒரு குரு தன்னுடைய மாணவர்களிடம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறிய முக்தி அடைவது எப்படி என்பதை பற்றிய விளக்கத்தை கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேமித்து வைத்த மிக பெரிய மகத்தான விஷயம் ஒன்றை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி என்பது கிடைக்கும். அது என்ன என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. அப்பொழுது 3 மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் நான் நிறைய கல்வி கற்று அந்த கல்வியின் பயன் அனைத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது கல்வி என்பதை அர்ப்பணம் செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றாருங்க. அதே போல வாழ்நாள் முழுவதும் நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்து அந்த செல்வத்தை அனைத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மற்றொருவர். கடவுள் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நான் என்னுடைய உடலில் மிக்க வலிமையை வளர்த்து கொண்டு அந்த வலிமையின் காரணமாக உண்டான வீரம் அனைத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதை கேட்ட குரு, இந்த கல்வி, செல்வம், வீரம் இந்த 3ஐயுமே இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த புண்ணியத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து மடிகிறார்களோ அவர்கள் இறைவன் அடி சேர்வார்கள், அவர்கள் முக்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். இதையே தான் பகவத்கீதை 9வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்தில் செய்வதனைத்தையும் பகவானுக்கே அர்ப்பணம் செய்வதாகிய சந்நியாச யோகத்தில் ஈடுபட்ட மனதுடைய நீ நல்லதும் தீயதுமான பயன்களாகிய கர்மங்களினுடைய கட்டுக்களிலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்றாரு. புண்ணியத்தை இறைவன் ஏற்கும் பொழுது அதோடு சேர்ந்து பாவங்களும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படும். அப்பொழுது கர்ம வினை என்பது அவருக்கு இருக்காது. அப்படி கர்ம வினை அறுபட்ட ஒருவன், கர்ம வினை நீங்கப்பட்ட ஒருவன், கர்மங்களின் கட்டுக்களிலிருந்து விடுபட்ட ஒருவன் இறைவன் அடி சேர்கிறான். 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் எந்த கர்மத்தை நீ செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, எதை தானம் அளிக்கிறாயோ, தான தர்மத்தின் பலன், சரிங்களா, எந்த தவம் செய்கிறாயோ, எப்படிப்பட்ட தவ வாழ்க்கை வாழ்கிறாயோ அதை அனைத்துமே எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. இப்படி செய்யும் பொழுது நீ என்னுடனேயே கலந்து பிறவா பெருநிலையை அடைவாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாருங்க. இதிலிருந்து நாம் கர்ம வினைக்கு கட்டுப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இறைவனை மட்டுமே நினைத்து கர்மங்களை செய்து கர்ம வினைகள் நீங்க பெற்று இறைவன் அடி சேர்வோம். பகவத்கீதையில் இருந்து இது போன்ற கருத்துக்களை தெரிந்து கொள்ள அடியேனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.